பாஜகவின் நிலைப்பாடை மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவு பெற சொல்லியிருக்கிறார்கள். இங்கு நான் பத்திரிகையாளர்களுக்கு சொல்ல வேண்டியது, மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக மாற முடியாது, கால் பதிக்க முடியாது என்று மறுபடியும் சொல்லி வருகிறார். அதற்காகத்தான் இவர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறார். ஏதோ காங்கிரஸ் இங்கே கால் பதிக்க முடியும் என்பதை போலவும் பாரதிய ஜனதா கட்சியால் கால் பதிக்க முடியாது என்பது போலவும் எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள்? புறவாசல் வழியாக பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு முயற்சி செய்கிறதா? திருநாவுக்கரசர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் கட்சியின் அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்று. இன்றைய தினம் மரியாதைக்குரிய தீனதயாள் உபாத்யாயா அவர்களின் தினத்தை ஒட்டி 1130 மண்டல்களில் இன்று செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது, பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. நாளைய தினம் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டிற்கு அருகில் அத்தனை தலைவர்களும் பங்கெடுக்கும். மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும். ஆனால் நேர்வழி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை உறுதி பூண்டு அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமாக ஒரு ஆண்டுக்கு எங்களது 100 ஆண்டு விழாவை நாங்கள் துவக்குகிறோம். சற்று முன் மரியாதைக்குரிய வீரமணி அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேன். முதலில் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவையே அவர் தவறாக சொன்னார். சஸ்பென்ஷன்ல வைக்கணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க என்று சொன்னார். அது சொல்லிவிட்டு இதில் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் சதி இருக்கிறதா? நான் கேட்கிறேன், அறுதி பெரும்பான்மை இருக்கிறது என்று அவசரமாக கவர்னர் முடிவெடுத்தால் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்று குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அவைத்தலைவராக இருந்தவர் நேற்று இந்த பக்கம் இருந்தார், நாளை அந்த பக்கம் போனார். இன்று எம்பிக்கள் எல்லாம் ராஜ்யசபாவில் சசிகலா அவர்களுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று குழப்பம் விளைவித்தார்கள், கோஷமிட்டார்கள். இன்று 2 எம்பிக்கள் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களிடம் சென்றிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு தெளிவான சூழ்நிலை. அது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இன்றுதான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், பல பேர் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அங்கே சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். விடுதிக்கு சென்றால் விடுதி காலியாக இருக்கிறது. அங்கே சொகுசு பூங்காவில் இருக்கிறார்கள். சொகுசு பூங்காவில் எல்லோரும் தென்படுகிறார்களா என்றால் சிலர் தென்படுகிறார்கள். அப்படி என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அது மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் போட்டியிட வேண்டும் என்றால் கூட தன் மீது எந்த ஊழல் வழக்கும் இல்லை என்று பதிவு செய்ய வேண்டும். அப்படி என்றால் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக ஆகாதவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது அவர் மீது இன்றோ நாளைய வழக்கு வரும், தீர்ப்பு வரும் என்ற சூழ்நிலையில் கவர்னர் எத்தகைய முடிவை எடுக்க முடியும்? கவர்னரின் கடமை ஏதோ பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டுமல்ல, நிலையான ஆட்சியாக அது இருக்கிறதா, அது நிலையான தன்மையை கொண்டிருக்கிறதா? இன்று ஒரு பதவி பிரமாணம், நாளை ஒரு பதவி பிரமாணம், ஒரு மாதத்திற்கு ஒரு பதவி பிரமாணம், ஒரு வாரத்திற்கு ஒரு பதவி பிரமாணம் எல்லாம் ஆளுநர் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆளுநர் உள்துறையில் மிகுந்த அனுபவசாலி. அதனால்தான் ஏதோ முழு நேர ஆளுநர் இல்லை, அதனால் ஏதோ தமிழகத்தில் பாதிப்பு என்று சொல்லவே முடியாது. இன்று இந்த ஆளுநர் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டு வருகிறார். அதனால் தமிழக மக்களுக்கு நிச்சயமாக தெளிவு பிறக்கும் என்பது எனது கருத்து. அதிமுக தரப்புல இத பிஜேபி செஞ்சிருக்கு, எடியூரப்பாவை எல்லாம் இருந்துங்க, இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி அதிமுக அவங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பிஜேபி சொல்றதை ஏத்துக்க முடியாது இல்லைன்றது அவங்க கருத்து சொல்லலாம். பிஜேபியின் உறுதியான கருத்து இதுதான், தமிழக மக்கள் பலன் பெற வேண்டும், தமிழக மக்கள் ஒரு நிலையான ஆட்சியை பெற வேண்டும், தமிழக மக்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை பெற வேண்டும். குடும்ப ஒரு அதிகாரம் இல்லாமல் தன்னிச்சையாக நடைபெறும் ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும். தமிழக மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாராருக்கு நிச்சயமாக செயல்படவில்லை என்பதை தெளிவாகவே நான் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
எது பொதுமக்களின் விருப்பமோ அது எனது விருப்பம் என்பதை நான் தெளிவாக கட்சி ஆளுநரை பயன்படுத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இது உள்கட்சி விவகாரம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆளுநர் முடிவு அவருடைய முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஆமா, மீண்டும் மீண்டும் வந்து ஆளுநர் வந்து உள்துறை அமைச்சகத்தை அணுகுவதும் அவருக்கு அறிக்கை அனுப்புவதுமாக இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்காரு? இல்ல அது நீங்க வெறும் காற்றில் வரும் செய்திகளை வைத்து மட்டும் சொல்றீங்க. தெளிவாக ஆளுநருக்கு அவகாசம் தேவை. எந்த அளவிற்கு அவர் அறிக்கை தயார் செய்கிறார், அதை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புகிறாரா என்பதெல்லாம் நிர்வாக ரீதியாக அவர்களின் கடமை. நமக்கு விருப்பம் இருக்கிறதுக்குன்றதாக அவசரமா கவர்னர் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. கவர்னர் ஆள சிந்தித்து முதலில் அவர் இந்த பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் என்பதும் 2 பிரிவுகளின் தலைவர்களையும் அவர் பார்த்திருக்கிறார், அவர்களிடம் ஆலோசித்திருக்கிறார். இன்று பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க முடியவில்லை என்று ஒரு குறையை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இன்று காவல்துறை அறிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் வழக்கு இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ வரும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் பொறுத்த நாம் ஏன் அவசரப்படுகிறோம் என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. அது அவங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் வழக்கு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தீர்ப்பு வரும்னே சொல்லப்படுது. ஆமா, ஒரு வாரத்துல வருது இல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு முதலமைச்சர் போதுமா உங்களுக்கு? ஏன் நீங்கள் அதை 4 வாரங்களில் தீர்ப்பு வருங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அப்ப 4 வாரம் காத்திருந்தானே பதவி ஏற்றுக்கணும். உங்க 4 வாரம் அதாவது இருக்கின்ற சூழ்நிலையும் இன்றிருக்கும் சூழ்நிலையும் ஒன்றாக பார்க்காதீர்கள். நான் கேட்கிறேன், 60 நாட்கள் ஏறக்குறைய 60 நாட்கள். இன்றைய அவசரம் கேட்கிறேன். எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. நன்றாக தானே ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு வாரம் கழிச்சு ஏன் நீங்க இந்த அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியும்? அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்ட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? தீர்ப்பு பல மாதமா வந்து அவங்க கிட்ட போய் கேளுங்களேன். நான் கேட்கிறேன், என்கிட்ட கேட்கிற கேள்விய பன்னீர்செல்வம் அவர்கள் 60 நாட்களாக சரியாதான செயலாற்றி வந்தார். நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு நீங்க இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம்ல. ஏன் இப்போ அவசரப்பட்டீங்க என்ற கேள்வியை பத்திரிகை சகோதரர்கள் கேட்டுவிட்டு வந்து என்னிடம் சொல்லட்டும், அதற்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் ராஜினாமாவே கேள்விக்குறியாக இருக்கிறதே. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்று காபந்து முதலமைச்சர், தாங்க பிரட்டப்பட்டோம் என்று சொல்கிறார். அருமை சகோதரி வளர்மதி அவர்கள் தமிழிசை அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நானா சொல்லல, ஒரு முதலமைச்சர் வெளிப்படையாக வந்து நான் தாக்கப்பட்டேன், நான் மிரட்டப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் என்று தான் சொன்னேன். அவரை மாத்துறாரு இல்லையா, அந்த விளக்கம் இல்ல நான் என்ன சொல்றேன், விளக்கத்தை ஏன் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள்? உங்ககிட்ட இருந்து நான் விளக்கம் கேட்கல, தம்பிட்ட இருந்து விளக்கம் கேட்கல. அதாவது தாக்குதல் என்றால் மன தாக்குதல், உடல்நல தாக்குதல், எல்லாம் தாக்குதல் தான். நான் மருத்துவர், என்கிட்ட வந்து தாக்குதல் பத்தியோ காயத்தை பத்தியெல்லாம் பேசாதுங்க. அதனால அது கட்டாயப்படுத்தப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கும் பொழுது நான் டெல்லியிலே அதான் சொன்னேன், குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார்கள், தெளிவுபடுத்துங்கள் என்று சொன்னேன். உடனே பாஜக கை இருக்கு, திமுக கை இருக்கு, அதிமுக கையை தவிர எல்லா கையும் இருக்குன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதிமுக கை தான் இருக்கு, அதுல பல கைகள் இருக்கிறது. தெளிவான சூழ்நிலை வேண்டும் என்பது தமிழக மக்கள் இன்று எதை எதிர்பார்க்கிறார்கள்? தெளிவான ஒரு சூழ்நிலை வேண்டும். அந்த தெளிவான சூழ்நிலை வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. ஆனா இதில் ஆளுநர் மீது குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு ஆளுநர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த வகையில் முடிவெடுக்க வேண்டுமோ, எந்த வகையில் செயலாற்ற வேண்டுமோ அந்த வகையில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பது எனது கருத்து. இப்போது ஒவ்வொரு நாளும் நமக்கே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எல்லாம் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த பக்கம், ஒரு நாள் அந்த பக்கம், இவர்கள் அவர்கள் என்று. ஆக முதலில் யார் எந்த பக்கம் என்பதை முடிவு செய்யட்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் உண்மையாகவே யார் பக்கம் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்யட்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே யார் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்யட்டும். மதுசூதனனை சசிகலா அவர்கள் நீக்க முடியுமா? நீக்கும் அதிகாரம் சசிகலாவுக்கு இருக்கிறதா? இவற்றை எல்லாம் அவர் இல்ல சொல்ற, இதெல்லாம் குழப்பத்திலிருந்து எல்லாம் தீர்ந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த மக்கள் விரும்ப முடிவுன்றீங்களா, அது என்ன முடிவு? மக்கள் எதை விரும்புறாங்க? நான் ஏற்கனவே சொல்றேன், மக்கள் ஒரு நிலையான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை விரும்புகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதைத்தான் விரும்புகிறது. வருங்காலத்தில் நேர்வழியாக அத்தகைய நிர்வாகத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதனால் தான் நான் மறுபடியும் சொல்றேன், புறவாசல் வழியாக பின்வாசல் வழியாக எல்லாம் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திருநாவுக்கரசர் சொல்றாரு, வீரமணி சொல்றாரு, தேவையில்லை. நேர்வழியாகவே நாங்கள் வந்து விட்டு போகிறோம்.